லாஸ்ட் வீடியோ இல்லாட்டி அதுக்கு முந்தின வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இயர் பெயின் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இதெல்லாம் நான் கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர், அதாவது சிஸ்டம்காக நான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சீக்கிரம் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். நான் உங்கள் பால சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்பீக்கர் எது அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் எடுங்க ப்ரோ. 2.1 ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஸ்பீக்கர் என்ன அப்படின்னா கிரியேட்டிவோட 2.1 ஸ்பீக்கர். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட நான் 2015 நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் ப்ரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது 7 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த ஸ்பீக்கர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்பெண்டில் எல்லாமே நாங்கள் மறுபடியும் சர்வீஸ் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ சமீப காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, சமீப காலம்னு சொல்ல முடியாது, ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் வந்து டெட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்க்காக இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த இயர் பெயின் வந்ததுக்கு அப்புறமாட்டி இதெல்லாம் ஓரங்கட்டி, அதாவது இயர்ஃபோன்ஸையும் ஹெட்ஃபோன்ஸையும் ஓரங்கட்டிட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு புது ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற ஸ்பீக்கர் என்ன அப்படின்னா, சரிங்க ஏன் கிடக்கும் இருக்கா? ஸோ நம்ம வாங்கியிருக்க ஸ்பீக்கர் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்க ஸ்பீக்கர் எது அப்படின்னா ஃபிங்கர்ஸோட 2.0, அதாவது P2.0 ஸ்பீக்கர். அண்ட் இதில் 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து USB பவர், இன்னொன்று வந்து ஏசி பவர். நான் வாங்கியிருக்கிறது ஏசி பவர் மாடல். ஏன் இதுக்கு நான் போனேன் அப்படின்னா, இதில் வந்து இன்பில்டாகவே உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கும். அதே மாதிரி ஒரு அது என்னது வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு நாப் ஆல்சோ இருக்கும். அதனால தான் நான் இதுக்கு போனேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக எல்லாமே போட்டிருக்காங்க. 2.1 ஸ்பீக்கர் ஆமாம், அதாவது 6 RMS, அதாவது 6 வாட்ஸ் RMS வரும். 3+3, அதாவது 2 ஸ்பீக்கர் இதில் இருக்கும். அதே மாதிரி இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1245, 1245. அண்ட் இதை வந்து நான் இவ்வளோ வாங்கவே இல்லை, இதை நான் அமேசான்லேயே வாங்கலை, இதை நான் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதை நம்ம பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளே வந்து எப்பயும் போல் ஒரு சேஃப்டி இந்த பபிள் ரேப்பர் கவர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளக்க வந்து நிறையா வயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக், இது வந்து நம்ம டிசி, அதாவது ஏசி டு டிசி பவர் போடுற அந்த சாக்கெட். மேலே வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ப்ரோ நல்லா இருக்கே ப்ரோ, அதாவது ஒரு சவுண்டு பாரில் ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி வந்து பிராண்ட் நேம் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு நாப் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 3 வாட்ஸ் அவுட்புட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 கிராம் கிட்ட வருது. அண்ட் உங்களுக்கு வந்து இதோட ஆடியோ சாம்பிள்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன நோட் என்ன அப்படின்னா, காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா இந்த ஆடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு கேட்கும், இல்லை அப்படின்னா கேட்காது. ஸோ இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல. அண்டு நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 725 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த 725 ரூபா எதுக்கு அப்படின்னா என்னோடய காதை சேவ் பண்ணுறதுக்காக, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஸ்பீக்கருமே நல்லா வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் பால சரவணன். அண்ட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி 2.1 ஸ்பீக்கர்ஸ் வந்து தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பால சரவணன். பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம சேனல் அமைச்சு 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி எத்தனை 1.4K இல்லை 1.1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சீக்கிரம் நம்ம 2 and 10K நம்ம ரீச் பண்ண போகிறோம். பை பை.